வணக்கம் உறவுகள், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் வந்து குரக்கன் மாவுலையும் அரிசி மாவுலையும் புட்டா வைக்க போகிறோம். எப்படி என்று சொல்லி காட்டுறேன்னு பாருங்களா. அரிசி மா பேக்கெட் எடுத்துருக்கிறேன். இது 1 கிலோ பேக்கெட். இது வந்து குரக்கன் மா. இவ்வளவு நிறைய என்று சொன்னால் 200 கிராம். குரக்கன் மா தனியாக அவிக்கிறத விட அரிசி மா கலந்து அவிச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்படி குரக்கன் மாவும் அரிசி மாவும் கலந்து புட்டா அவிக்கிறேன்னு சொல்லி வீடியோவில் காட்டுறேன்னா. மாவை நிறைய தேவை இல்லை. இது வந்து மா பொலிவு தானே, அதால் வந்து கொஞ்சம் மா சேர்த்து நிறைய குரக்கன் மா. ஆனால் ரெண்டும் ஒரே கலர் தான். இது சிவப்பரிசி மா தான் நான் எடுத்துருக்கிறேன். ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி புட்டுக்குமா இப்படி பிரட்டுன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். உப்பும் சேர்த்து தான் நான் பிரட்ட போகிறேன். புட்டுக்கு மா பிரட்டும் போது வந்து நிறைய தண்ணி முழுமையாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே பிரட்டுற இல்லை. சில பேர் வந்துட்டு குயிக்காக செய்யணுமெண்டு போட்டு மாகான் அது நான் இன்னும் கொஞ்சம் போடுறேன். அப்படி நிறைய தண்ணி ஊற்றிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டா நாங்கள் வந்து புட்டுக்கு மா பிரட்டணும். சில பேர் வந்து லேசாக அந்த புட்டு அவிப்பாங்க, அது வந்து கட்டி கட்டியாக இருக்கும். அப்படி சொப்டாக வந்து பூ போல இருக்கும். உப்பு தேவையான அளவு ஊற்றிட்டுது இப்படி பிரட்டணும். பிரட்டிட்டு நான் புட்டு அவிச்சு காட்டுறேன்னு பாருங்கள் இப்படி இருக்குன்னு. தேங்காய் பூவெல்லாம் நான் திருவி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே திருவி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகிட்டு சமைக்கிறதுக்கு. விறகு அடுப்பில் தான் நாங்கள் புட்டு அவிக்க போகிறோம். எப்பயும் வந்து விறகு அடுப்பில் நான் சமைக்கிறது என்ன கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சமைச்சா புகையும் தான். இப்போ வெக்க காலம், அதில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இனி கஷ்டத்தை பார்த்தா வந்து நம்மளோட வேலையையும் முடிக்க இல்லாத கஷ்டம் இல்லாமல் யாருக்கு தான் இருக்குது. கஷ்டப்பட்டுத்தான் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரணும். அதாவது வந்து நானும் சின்ன வயசில் 13 வயசுலேயே சமைக்கிறதுக்கு பழகினேன். நான் யாருமே வந்து அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருந்து வந்து சமைக்க பழகிறது இல்லை. ஏன்னா தெரியாதுன்றது இருந்தால் தெரியாதான். சில பேருக்கு இப்போ வயசு போன ஆட்களெல்லாம் புட்டுக்கு மாப்பிட்டு தெரியாது ஐயோண்டு வாங்க. இதெல்லாம் ஒரு சிம்பிளான சாதாரணமான விடயம். நம்ம தெரியாதது இருந்தால் தெரியாதான். என்ன கொஞ்சம் கொஞ்சமாக செய்து பழகணும். ஒரு தடவை நான் வந்து உப்பு ஊற்றினதால் உப்பு தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிரட்டணும். நிறைய பேர் கேட்டுருந்தா அக்கா வந்து இடியப்பம் செய்கிற அப்படி என்று போடுங்க, புட்டு சாப்பிட்டேன்னா அப்படி என்று சொன்னால் புட்டு அவிக்கிறதையும் ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் தானே சகோதரி அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. என்னக்கா வீடியோ போடலையான்னு கட்டாயம் வந்து கண்டிப்பாக எங்களோட உறவுகளுக்காக நான் வந்து இப்போ வந்து வீடியோ போட்டுக்கொண்டு தான் இருக்குதேன். அதாவது கொஞ்சம் வேலை தெரியும் தானே வீட்டில். இதுக்கு வந்து எப்படி தேங்காய் பூ சேர்க்கணும்ன்றது கொஞ்சம் வித்தியாசமாக நான் சொல்லித்தரேன். அதாவது ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியான வீடியோ பாருங்கள் எல்லாரும், ஓகேவா? இப்போ நாங்கள் வந்து 4 பேர், அதால் வந்து நான் வந்து ஒரு 5 குழல் புட்டு அவிச்சா காணும். எங்களுக்கு நைட் சாப்பாடு வந்து நிறைய சாப்பிடக்கூடாது. அதில் வந்து புட்டும் கோழி இறைச்சி கறியும் தாங்கட வீட்டை. குரக்கன் மா வந்து தனியாக அவிக்கிறத விட சில பேர் வந்து தனியாக அவிப்பாங்க. காணாதுமா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலாம். விரும்பினா கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா மாவும் பிரட்டி கொண்டு இருக்கிறேன். நீங்களும் இப்படி அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள். மற்றது புட்டுக்கு வந்து சொதி நல்லா இருக்கும். பருப்பு சொதி, மீன் சொதி நல்லா இருக்கும். நான் வந்து மதியம் கோழி கறி சமைச்சேன். அதால் வந்து கறி இருக்குது. அதை வச்சு கொண்டு தான் இனி குட்டிஸுக்கெல்லாம் புட்டை அவிச்சு கொடுக்குறதா இருக்கிறேன். நல்லா இருக்கும். நீங்களை இப்படி செய்து பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து முந்தின நாள் வந்து ஒரு சகோதரி சொல்லியிருந்தா நைட்டுக்கு சாப்பாடு வந்து எங்கட வீட்டை குரக்கன் புட்டுவா அப்படின்னு. அப்போ எனக்கு நிறைய நாளைக்கு ஒரு ஆசை வந்துட்டு, அடடா நம்மளும் புட்டை வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கோதுமை மா புட்டெல்லாம் பெருசாக விருப்பம் இல்லை. என்ன மா வறுத்துட்டு அவிச்சு எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. மா சாப்பாடு சாப்பிட மாட்டேன் கோதுமை மாவெல்லாம். அரிசி மா, குரக்கன், உளுந்து இதென்ன சொன்னால் சரியான விருப்பம். மற்றது வந்து குரக்கன் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். நிறையவே வந்து போஷண சத்துக்கள் உள்ளது. என்ன இது வந்து சிவப்பரிசி மா தான் சேர்த்துருக்கு. நான் வெள்ளை அரிசி மா இல்லை. ஓரளவு புட்டு வந்து பிரட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் பிரட்டணும். இப்போ வந்து நம்ம வந்து மெதுவாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிரட்டணும். இப்போ குயிக்காக வேலை முடிக்கணும் பண்ணிட்டு அப்படியே தண்ணியை ஊற்றிட்டு குளிச்ச மட்டும் சொன்னால் அப்படியே கட்டி கட்டியாக வந்துடும். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு பிரட்டணும். இங்கே பாருங்கள்
கொஞ்சம் கொஞ்சமாக நானே மெதுவாக பிரட்டுறேன். அவிச்சு புட்டு இறக்கினா வந்து சொப்டாக இருக்கணும், பூ போல இருக்கும் புட்டு. இல்லைன்னா கட்டி கட்டியாக ஒரு மாதிரியாக இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ சொதியை ஊற்றினோம்னு சொன்னால் அப்படி களிக்கட்டி மாதிரி இருக்கும். அப்படி செய்யக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தான் நீங்கள் இப்படி பிரட்டணும். இப்போ இன்னும் ஒன்று கட்டாயம் நான் செய்ய போகிறேன். அதாவது எல்லாருமே வந்து புட்டுக்குள்ளே இதில் வந்து அடியில் தேங்காய் பூ போடுவாங்க, மேலே போடுவோம் என்ன, அது ஒரு அழகாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற அந்த ஆவி வாரத்துக்காக வந்து அடியில் போடுவாங்க என்ன, ஆவி குயிக்காக வரணும்னு சொல்லி. இப்போ நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் போடுத்து புட்டுக்குள்ளே போட்டு தான் பிரட்ட போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்களா. இந்த தேங்காய் பூ எடுத்து இங்கே பாருங்கள், தேங்காய் போட்டு புட்டுக்குள்ளே போட்டு தான் நான் பிரட்டுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனி புட்டும் பிரட்டியாச்சு. நீ வந்து நான் அடுப்பில் தான் தண்ணி கொதிக்குது, அவிக்க போகிறேன். தொடர்ச்சியாக வாங்க பார்ப்போம், வீடியோவை பாருங்கள் சரியா. நீங்களும் இப்படி செய்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா புட்டு இறக்கித்தேன், சூடாக உடைச்சுட. இங்கே பாருங்க ஆவி வந்துட்டு பார்த்தீங்களா. புட்டு உடையாம இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அப்படியே முழுசாக வருமா. ஓகே, அப்படி இருக்கு புட்டு பாருங்க. குறைக்கணுமா புட்டு இறக்கியாச்சு பார்த்தீங்களா. ஆவி வருது சுட சுட. யாருக்கு புட்டு வேணும், நீங்களும் இப்படி செய்து பாருங்க சரியா. இப்படி செய்து பாருங்க, நல்ல டேஸ்டாக இருக்கும், சொப்டாக இருக்கும். இதுக்கு வந்து கோழிக்கறி தான் நாங்கள் புட்டுக்கு. சில்லு போடுறது வந்து கவனமாக போடணும், சூடாக இருக்குது அதனால. அடுத்து ஒரு குழல் அவிச்சிட்டேன், இன்னும் 2வது குழல் அவிக்க போகிறேன். இந்த நூல் சுத்துற, இந்த நூல்ச்சியில் சுத்துற எதுக்குன்னு சொன்னால், புட்டு பானையில் வந்து சைட்டில் ஆவி வரும் தானே, அது வராமல் இருக்கிறது ஒரு மெல்லிசாக வந்து ஒரு கொட்டன் நொடி அப்படி நூல்ச்சியில் எடுத்துட்டு ஈரமாக தண்ணியில் நனைச்சிட்டு சுற்றி விட்டோம்னு சொன்னால் ஆவி வராது, வெளியில போகாது, குயிக்கா ஆவி வந்துடும். இப்போ 2வது புட்டு அவிக்க போறேன், தேங்காய் பூ போட போறேன். அடுத்ததாவது மாவு போடுறேன் பாருங்க. இப்போ நான் வந்து 4 பேருக்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இப்போ நிறைய பேர் என்று சொன்னா நீங்க 1 கிலோ மாவுல வந்து 400 கிராம் 200 கிராம் வந்து குறைக்கன் மா எடுத்திருக்கிறேன். நான் குறைக்கன் மா ஃபுல்லா சேர்க்க இல்லை, தேங்காய் பூ வச்சிருக்கிறேன். நீங்களும் இப்படி அவிச்சு செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். சொதி சம்பல், மாசி சம்பல் எல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும். பிறகு அடுப்புல அவிச்சு எடுக்கிறேன்னு சொன்னாலே இல்லாதான் கேஸ் சொன்னா குயிக்க அவிச்சிடலாம். 1 குழல் 2 3 ஒரு 5 குழல் புட்டு வந்துடும் எனக்கு. 5 குழலுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா. சில பேர் வந்து மாவை கூட எடுத்துருப்பீங்க, சும்மா எண்ணத்துக்கு அநியாயமா, அதனாடி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்தா ஓகேன்னு. வந்து இதில் வந்து இடியப்பமும் அவிக்கலாம், அது வந்து அடுத்த வீடியோவில் நான் எப்படி இடியப்பம் அவிக்கிறேன்னு சொல்லி காட்டுவேன். புட்டை காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்லா சொப்டாக இருக்கு பார்த்தீங்களா. பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்குமே என்ன. இப்போ நார்மலாக வந்து இப்போ அரிசி மாவுல மட்டும் அவிக்கிறத விட கொஞ்சம் குரக்கன் மா சேர்த்தோம்னு சொன்னால் தானிய வகையெல்லாம் நல்லா டேஸ்டாக இருக்கும். நீங்களை எப்படி செய்து பாருங்களா. ஓகே, 2வது புட்டும் இறக்கியாச்சு. இங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு பார்த்து கொண்டு இருக்காங்க குட்டீஸ் எல்லாம். அது வந்து அவசரத்தில் உடைஞ்சிட்டு புட்டு. புட்டு கறி ரெண்டு பார்த்தீங்கன்னா கோழி பொரிச்சு குழம்பு, கோழி முருங்கைக்கிழங்கும் கறி மிளகாயெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சி கறியும் புட்டும் தான் எங்களை விட்டு இங்கே பாருங்க. நீங்கள் எப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கோழி குழம்பும் குரக்கன் மா புட்டும் தான் இன்றைக்கி சாப்பாடு. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புட்டுக்கு வந்து சொதியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சம்பல், மாசி சம்பல், இறால் கூடி போட்டு சம்பல் செய்தால் நல்லா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் அந்த பதிவை நான் எங்களோட உறவுகளுக்காக போட இருக்கிறேன். தொடர்ந்து எங்களோட வீடியோக்களூடாக நீங்கள் இணைந்திருங்க. மறக்காமல் புதுசாக பார்க்குற உறவுகள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.